மூன்று கேள்விகள் வச்சிருக்காங்க. நேரடியாக மூன்று கேள்விக்குமான பதிலுக்குமே வந்துருங்க. காசுநாதபாரதி அவர் ஒரு கேள்வி இருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடிசை எரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணத்தை எல்லாம் எரித்த ஒரு காட்சி உலுக்கியது எல்லோரையும். 5000 ரூபாய் அவங்களுக்கு குடிசை போடுவதற்கு நஷ்டஈடாக கொடுத்திருக்காங்க. 5000 ரூபாய் நிச்சயமாக பத்தாது என்று எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும். ஆனால் காயம்பட்ட காவல்துறையினருக்கு 50000 ரூபாய். ஏன் காவல்துறைக்கு 50000 என்பதல்ல கேள்வி. காவல்துறைக்கு 50000 கொடுக்க முடிந்த அதிமுக அரசால் ஏன் இவர்களுக்கான இழப்பீட்டை சரியாக கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி வைக்கிறார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய யுவராஜை இன்னுமா கைது செய்யப்பட முடியவில்லை, இன்னுமா கைது செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் ஒரு பக்கம் வைக்கிறார். இந்த கேள்விகள் தான் இவர்கள் இன்னும் சரியாக இதை நோக்கி நகரவில்லை. அடிப்படையான கேள்வி சாதி வெறி என்பதை முதலாக 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி. இன்றைக்கு அதனால இடஒதுக்கீட்டிலும் சரி, கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நண்பர் ரஜினிகாந்தும் சரி அவர் மறுக்க மாட்டாங்க. மறுக்க முடியவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்னைக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுக்கலங்கிறதுக்காக உடனடியா அலிகேஷன் சொல்ல நாளைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக பரிந்துரை பொருளாதாரம் மட்டுமல்ல இஷ்யூ, அவங்களுடைய இஷ்யூ தெளிவா விஷயத்தை புரிஞ்சுங்க. கண்டும் காணாமல் போல் இருப்பதற்கான பின்னணி காரணத்தை அவங்க அரசு இப்ப நான் நேரடியா வரேன். ஒரு கட்சி இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான மோதலின் மீதான கவனத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இரண்டு சாதிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதலில் அரசும் அல்லது அவர் ரெண்டு கட்சியும் குற்றம் சாட்டுறார். திமுக அதிமுக ரெண்டும் ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்றால் இன்னொரு சமூகத்தின் வாக்குகளை இழக்க வேண்டி வருமோ அப்படிங்கிற ஒரு சூழலும் எண்ணமும் இவர்களுக்கு இருக்கிறது. அதனால அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கறது அவருடைய வாதம். நடைமுறைக்கு ஒத்து வராத தத்துவங்கள் வெற்றி பெறுவதில்லைன்னு அவங்களுடைய தோழர் ஸ்டாலினை சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன அந்த கருத்தை முதல்ல இன்னைக்கு அதுதான் சொல்ல வரேன். உங்களுடைய தோழர் லீலாவதி, உங்களுடைய தோழர் கவுன்சிலர் சொல்றேன், நான் பதில சொல்றேன், அப்புறம் பேசுகிறீங்க. நீங்க மட்டுமே பேச தெரிஞ்சதா பேசிட்டு இருக்காங்க. கவுன்சிலர் லீலாவதி இவர்களுடைய தோழர் கொலை செய்யப்பட்டார் மதுரையில. அதுல சின்னமருது எஸ்ஆர் கோபியினுடைய பிரதர் சின்னமருது என்பவர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு விடுவிக்கப்பட்டார். ஆனா இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற வாரம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடுவிப்பினை நீக்கிவிட்டு இன்றைக்கு திரும்பவும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திராவிட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பாமகவின் சார்பாக இங்கே யாரும் இல்லை மறுப்பு சொல்வதற்கு, அதனால அந்த வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. பாமகவின் சார்பாக மறுப்பு சொல்ல யாரும் இல்ல. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மரக்காணம் கலவரத்தை வச்சு. அதுக்கு யார் காரணம் இல்லைங்கிற வாதத்துக்கு கூட நான் போக விரும்பல. ஆனா அவருடைய கேள்வி என்பது, அங்கே கைது செய்யப்பட்டார் ராமதாஸ் அவர்கள். கைது செய்வதற்கான காரணம் என்பது முதலமைச்சருக்கு சவால் விட்டதற்கான கைதுதானே தவிர கலவரம் அல்ல காரணம் அப்படிங்கிறார். கலவரத்துக்கு யார் வேண்டுமானாலும் காரணம் வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கிறது. அதை சொல்லிட்டா பண்ண முடியும். ஏங்க ஒரு கைது நடக்குது, இதுக்கு இல்ல அதுக்கு இல்ல நீங்க சொன்னீங்க. ஒரு வழக்குல ஒருத்தர் கைது செய்யப்படுறாருன்னா நீங்க ஒரு மாதிரி நினைப்பீங்க, அவர் ஒரு மாதிரி நினைப்பாரு, அந்த வயசுல ஒரு மாதிரி நினைப்பாரு. நீங்க நினைக்கிற காரணத்துக்கு கிடையாது. இல்ல இல்ல கைது செய்யப்பட்டாரா இல்லையா அதுதான் கேட்கணும். அது நீங்க உங்க வேற மாதிரி சட்டசபையில முதலமைச்சர் சட்டசபையில முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வாசித்தார். மகாபலிபுரத்துல 11 மணிக்கு மேல நான் பேசுறேன், என்ன கைது செஞ்சு பாருன்னு ராமதாஸ் சவால் விட்டு இருக்கிறாரு. நான் இப்ப கைது செஞ்சிருக்கிறேன், அதை அவர் எதிர்கொள்ளட்டும்னு சொல்லிட்டு தான் கைது செஞ்சாங்க. அவர் அருணன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், நீங்க ஆட்சியில் இருப்பவர்களை விட்டு விடுங்கள், எதிர்க்கட்சியாக நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டாவது
சேஷசமுத்திரம் கலவரத்தையோ தொடர்ந்து அந்த மோதலையோ தளபதி அவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை கொலை செய்வதற்கு சிலர் சதி திட்டம் தீட்டியதாக காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார்கள். அதை பற்றியோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இதை நாங்கள் கண்டிக்கிறோனோ இதுவரை திமுக தலைவரிடமிருந்து ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட வரல அப்படின்னு கலைஞர் பேசினார். தளபதி வந்து தினம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு எப்படி தமிழ்நாட்டில் சேஷசமுத்திரத்தை பத்தி திமுக ல இருந்து ஒரே ஒரு அறிக்கை வந்திருக்கு. தளபதி குறிப்பிட்டிருக்க, அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வாறெல்லாம் இங்கே வந்து குலைந்து கிடக்கிறது என்பதை பற்றி சான்றுகளோடு எல்லா பிரச்சனைகளையும் இதில் உள்ளிட்டு மூத்த தலைவர் நான் ஒரு கேள்வி நேரா வச்சுறேன். நீங்க மிக மூத்த தலைவர், நான் கேள்வி நேரா வச்சுறேன். செயினை ஒருத்தம் பறிச்சுட்டு போறதும் சட்டம் ஒழுங்கு, ஒரு பாலியல் வன்முறையும் சட்டம் ஒழுங்கு, சாதிய அடக்குமுறையும் நீங்க அதனால் ஏற்படக்கூடிய மோதலையும் இந்த மாதிரியே பார்க்கறது. அதான் அவங்க கேக்குறாங்க, பெரியாரின் சமூக சீர்திருத்த கொள்கைகளை சாதியம் வந்து ஒழிஞ்சு விட்டதா? அங்கே கம்யூனிஸ்ட் ஒரு கேள்விக்கு 5000 ஆண்டுகளாக நிலைப்பட்டு போயிருக்கிற சாதியத்தை அனைவரும் சேர்ந்து ஒழிக்க வேண்டிய தார்மீக கடமை அரசியல் செய்து சாதியத்தை மையமாக வைத்து நாங்கள் தான் பிரதிநிதிகள் உரிமை கொண்டாடி அவர்களை தனித்துவமாக வைத்திருப்பதில் அரசியல் செய்து போக்கு மாற வேண்டும். முதலில் நேரடியான பதில்கள் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த அரங்கினுடைய இரண்டு துருவங்களாக இரண்டு முனைகளிலும் ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். நடுவில் இருந்து அவங்க ரெண்டு பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, கோவில் இருந்து அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். அவருடைய கேள்வி கோவில் பொது தொகுதியில ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். தலித் மக்களுடைய வாக்கு விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப 18% இடங்களை ஒதுக்கீடு செய்த பிறகு மற்ற இடங்களில் பொது தொகுதியினருடைய நிற்பதுதானே முறை. உரிமைகளை பறிப்பதாக ஆகாதா? 18% மக்களுடைய உரிமைகளை பறித்தால் குற்றம். ஆனால் அவர்களுக்கு ஏற்ற விகிதாச்சாரத்திற்கு உரிய இடங்களை ஒதுக்கியதற்கு பிறகு மற்ற இடங்களில் மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்து அந்த இடத்திலே மற்றவர்களை திணிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவது தனி தொகுதி அம்பேத்கர் சொன்னது போல தனியாக குடிநீர் குளங்கள், தனியாக குளிப்பதற்கு குளங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோமே, அந்த மாதிரி தனி தொகுதியும் இருக்கிறதே, ஏன் பொது தொகுதியை தான் வலியுறுத்தினார்கள் என்று கேட்பது, பொது குளங்களில் குளிப்பதற்கும் பொது கிணறுகளில் குடிநீர் எடுப்பதற்கும் ஏன் பிரச்சனை செய்கிறார்கள் என்று கேட்பது போன்ற ஒரு துணியாகத்தான் ஒலிக்கிறது. பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். திரு வைத்திலிங்கம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது போன்ற சாதிய மோதல்கள் இன்னும் நீடிப்பதற்கு இந்த இரண்டு அரசுகளின் நிர்வாக குறைபாடுதான் காரணமா, கண்டும் காணாமல் போனதுதான் காரணமா? சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.